இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாங்க போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு கார் ஆட்டையை போடும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதனால டெய்லியும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சைன் போர்டு சொல்லியிருக்காங்க. யாரோ கால் பண்ணுறாங்க. யாருப்பா பேசுறது? ஹலோ பாஸ், நான் தான் மங்கி மேரியோ பேசுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி சுற்றியும் சிலிண்டர் அடிக்க வச்சுட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா கொளுத்தி போட்டுடலாம். என்னது ட்ரெயினை கொளுத்த போறியா? அடே என்னடா தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துற மாதிரி சொல்ற? டே நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடா. என்ன மங்கி மேரியோ சூப்பர் மேரியோன்னு பேரை வச்சுட்டு எனக்கு ஏன்டா கால் பண்றது? நீ ஏன்டா எனக்கு கால் பண்றடே? இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா போலீஸ் என்ன சும்மா விட மாட்டாங்கடா. பாஸ், ஆல்ரெடி ஸ்டேஷனில் இந்த 2 போலீஸை போட்டு தள்ளிட்டேன் பாஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. ஐயோ இவன் யாருன்னு எனக்கு தெரியலையே. இவன் பாட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டெய்லி சைனை போட்டுக்கிட்டு இருக்கேன். மொத்தமாக தூக்கி உள்ளே வச்சிருவாங்க போல் இருக்கேன். ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். அங்கே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா இல்லையா, எவனாவது கிறுக்கு போயிருந்தான்னு அங்கேயோ போட்டு மிதிக்கணுங்க. எவனோ நம்மளை மாட்டி விடுறதுக்கு தான் பிளான் பண்ணுறானுங்க. எப்படியா தப்பிக்கணுங்க இதுலேருந்து. ஐயோ போச்சுரும். ஐயோ என்னங்க கார்லேருந்து கீழே விழுந்துட்டேன். எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. இன்னைக்கு நாளே எனக்கு சரியில்லைங்க. என்ன தலை ஒரு மாதிரி சுற்றுது. ஆமாம் எங்கே இருக்கேன்? ஆமாம் இங்கே வந்து காருங்க. ஐயோ என்ன கார் அங்கே போயிடுச்சு, நான் இங்கே கிடக்குறேன். அப்புறம் பிராங்க்லின் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பாட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.